ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சாயங்காலம் வேலை பார்க்கலாமா? என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்து சோளம் கேட்டுச்சா, அதான் சோளத்தை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு 2 2ஆ வெட்டி இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துட்டு, லெமனு, உப்பு, மிளகாத்தூள் போட்டு தடவி அது என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகலான்னு போனேன். போயிட்டு கொஞ்சம் மீன், காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இந்த மீன் வந்து நகர மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ண 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கிழிச்ச மீன் க்ளீன் பண்ணலை, இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் காயெலாம் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி, காலிஃப்ளவர், முட்டை. இந்த காலிஃப்ளவர் வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். அப்புறம் முட்டை வாங்கினேன். அப்புறம் கொத்தமல்லி, லெமனு, முருங்கைக்காய். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சீசன், எங்களுக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதான் ஒன்று 15 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு நைட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு இட்லியும் காலைல வச்ச சொரக்காய் சாம்பாரும் இருந்துச்சு. என் பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இட்லியும் சாம்பாரும் ஃப்ரெண்ட்ஸ். பையன் வந்து சாப்பாடு கேட்டால் அவனுக்கு வந்து முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். அவன் ஒரு முட்டை பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு எந்த குழம்பு வச்சாலும் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்ருவான். அப்புறம் நான் அந்த மீனை க்ளீன் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுக்கிற மீனை பெசரி வச்சுட்டு மற்ற மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வேலை முடிச்சு. எல்லாருக்கும் குட் நைட், பாய்.